மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 4, 5 ரவுடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க வாயில அந்த மயக்கம் மாரி இருக்குல்ல, அதெல்லாம் ஊத்தி விட்டுருவாங்க. அப்படி தள்ளாடிட்டே வரும்போது, அவங்க தொரத்திட்டே வருவாங்க. ஹீரோயின் அவங்கள்ட்ட தப்பிச்சு தப்பிச்சு அங்கேயும் இங்கிட்டும் ஓடிட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஓடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்க பின்னாடி வந்து என்ன சொல்வாங்கன்னா, "நீ வந்துட்டு ரொம்ப மயக்கமா இருக்கே, நாங்க வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்ற?" மாரிலாம் கேட்டுட்டே இருப்பானுங்க. அவனுங்கள்ட்டருந்து தப்பிச்சு ஹீரோயின் வெளிய ஓடி வருவாங்க. ஒரு இடத்துல ஒளியலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, அங்க ஹீரோ என்ன பண்ணுவாரு, கண்ல மாஸ்க் போட்டு ஒருத்தர போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு 4, 5 பேர் சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. இத மறைஞ்சிருந்து பார்த்துருவாங்க. அவங்களே அங்கிருந்து தப்பிச்சு வந்து இங்க வந்து ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா, அவர் வந்துட்டு மூஞ்சில வேற மாஸ்க் போட்டிருக்காரு. கண்ண மறைக்கிற மாரி மாஸ்க போட்டு ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஏதோ விசாரணை பண்ணிக்கிட்டு, அவர் சுத்தி ஆளுங்கலாம் நிக்கிறாங்க. அச்சச்சோ! இங்கேருந்து எப்படிடா தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து விழுந்த சத்தம் வந்து ஹீரோக்கு தெரியும். யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட ஆள விட்டு பார்க்க சொல்வாரு. அவர் போய் பார்க்கும்போது ஹீரோயின் தப்பிச்சு போயிடலாம்னு நினைப்பாங்க. அப்பதான் ஹீரோ அந்த மாஸ்க கழட்டுவாரா, அவங்க ஓடணும்னு நினைச்சவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வரவும் ஹீரோ மேலே போய் விழுந்துருவாங்க. உடனே யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள பிடிச்சி மிரட்டுவாரு. உடனே ஹீரோயின் வந்து அவங்களோட பேரை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க வந்து ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ ரொம்ப மயக்கத்துல இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன ஹெல்ப்? கிஸ் பண்றது தான். உடனே அவர் வந்துட்டு சரி நான் அதை உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிஸ் பண்றாரு. 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ அடிச்சு பிடிச்சிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க. என்னடா இது, இந்த மாசம் மட்டும் இதே மாதிரி கனவு எனக்கு 3 4 தடவை வந்துருச்சு, யாரா இருக்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஒரு பாயும் ஒரு கேர்ளும் அவங்கள தேடி வருவாங்க. வந்தோடனே எங்களுக்கு பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஆர்டர் போடுவாங்க. இந்த பையனை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் கிளாஸ்மேட்டா இருக்காருல்ல, அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால அவர் வந்துட்டு அவரை பாய் ஃப்ரெண்டா எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுல தான் ஹீரோயின் இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவார், இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, சரி ஓகே நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், அப்பதான் நம்ம 2 பேர் லவ் வந்து கொஞ்சம் நீடிக்கும், இல்லாட்டி அது பிரேக்கப் ஆயிடும் ஹீரோயினை மிரட்டிட்டே இருப்பாரு. இப்போ இவங்க வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஆர்டர் போடுறாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் கூட வந்ததுல அந்த பொண்ணு என்ன சொல்லும், அவன் தான் சொல்றான்ல நீ போய் உடனே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இப்போ நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா அவன் வந்து உன்னை பிரேக்கப் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இவரும் அதே சொல்வாரு. ஆமா அவ சொல்றது சரிதான், இப்போ நாங்க சொன்னதை நீ செய்யலைன்னா பிரேக்கப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் போய் வாங்குறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, போய் மீல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு, அதுல வந்துட்டு பேலன்ஸ் இருக்கணும், அதுல வந்து வெறும் 20 ரூபாய் மட்டும் தான் இருக்கு, அந்த 20 ரூபாய் வச்சு 3 பேருக்கு சாப்பாடு வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லவர் பாய் என்ன சொல்வாரு, நீ உன்னை பாரேன், நீ எவ்வளோ ஃபேட்டா இருக்க, ஹீரோயின் ஃபேட்டா இருக்காங்களா, நீ எவ்வளோ ஃபேட்டா இருக்க, இதுக்கு மேலே நீ சாப்பிட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இவ்வளோ பாரு எவ்வளோ மெலிஞ்சு போய் கிடக்குறா, நீ ஏன் அதில் 3 பேருக்கு வாங்குற, 2 பேருக்கு வாங்க முடியும்ல, அது எங்களுக்கு வாங்கி கொடு, வாங்கிட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க போயிடுவாங்க. சாப்பாடு வாங்கிட்டே இருக்கும் போதே அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். உடனே பக்கத்தில் நிற்கிற பசங்களை என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் சாப்பிட போறோம்ல, என்ன நீ வாமிட் பண்ற மாதிரி பண்றேன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஹீரோயின் என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து டாக்டரை பார்க்க வருவாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்வாங்க, வாமிட் வர மாதிரி இருக்கா, சளி பிடிச்சிருக்கான்னு. ஆமா அப்போ உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜுரம் தலைவலி தான் இருக்கு, நீ அதை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த செக்கப்பும் பண்ணாமல் நார்மலாக அவங்க சொன்னதை வச்சு, இவங்க வந்து சொன்ன சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு சும்மா ஃபீவர் தான், படிக்கிற பிள்ளைங்களா அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெடிசனை கொடுத்துட்றாங்க. அப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு நல்ல வேலை ஜுரம் தலைவலி தான் போல இருக்கு, வேற எதுவும் நம்ம பிரெக்னென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. நம்ம எப்படி பிரெக்னென்ட் ஆயிருப்போம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ வேக வேகமாக வெளியே போயிடுவாங்க. அவங்க வெளியே போகும்போது ஹீரோட ஆள் இருக்காருல்ல, அவர் பார்த்துருவாரு, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ மொத்தத்தில் என்னன்னா, அன்னைக்கு நடந்ததில்ல அது எல்லாமே உண்மைதான், ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசாமல் நேராக டாக்டரை பார்க்க போயிடுவாரு. டாக்டர் கிட்ட இப்போ வந்துட்டு போறல அந்த பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் டாக்டரே பார்ப்பாங்க, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். உடனே வந்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்குள்ள அந்த பொண்ணு போயிடுச்சு, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி அனுப்பிடுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதை எடுத்துட்டு நேராக ஹீரோ கிட்ட போய் அவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்து இப்போ வீட்டுக்கு போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போனோடனே உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க அப்பாவும் அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்கல, அவங்க எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சட்டியை திறந்து பார்த்தா ஒரு சோறு கூட இருக்காது, எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருப்பாங்க. அதோட ஹீரோயின் அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஃபேவரட் சாப்பாடு சாப்பிடுன்னு அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணு இருக்குல்ல, இன்னொரு பொண்ணு சிஸ்டர், அதை வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ரொம்ப பசியாக இருக்கும், சாப்பிடலான்னு சொல்லிட்டு வரும்போது சாப்பாடு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடுலாம் முடிஞ்சிருச்சு, இந்த சூப்பு மட்டும் தான் இருக்குது, வேணா இதை மட்டும் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, அம்மா நான் ரொம்ப நாளாக அந்த ட்ரெஸ்ஸு கேட்டுட்டு
கேட்டுட்டு இருந்தேன், அது வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, ஸ்டெப் மதரா இருக்காங்கல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ கேட்டு நான் வாங்காம இருப்பேனா, அதோ வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அது ரொம்ப ஜிகு ஜிகுன்னு சூப்பரா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா இருக்கும். அத பார்த்தோன்னா அதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, என்னோட காலேஜ்ல வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் வருது. அதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த குப்பை போடுறதுக்கு பையெல்லாம் முடிச்சு போட்டு குடுப்பாங்கல்ல, அந்த மாரி ஹீரோயின் கிட்ட தூக்கி குடுப்பாங்க. ஹீரோயின் அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ் இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அம்மா இது ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ வந்து மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. தைக்க குடுக்க வச்சிருப்பாங்க போல தெரியுது. அத வச்சு இது வச்சிருக்கவும் ஹீரோயின் பார்த்து இப்படி கேட்கும்போது, உடனே அவங்க அம்மா என்ன சொல்வாங்க, "உனக்கே தெரியாதா? அப்பா மட்டும் தான் நம்ம குடும்பத்தில சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம குடும்பத்த நடத்துறதுக்கும், இந்த மாதிரி செலவுகளுக்குமே போயிடுது. உனக்கு அத புரிஞ்சுக்கிற தகுதியும் உனக்கு கொஞ்சம் கூட இருக்கவே மாட்டேங்குது. நீ படிக்கவும் மாட்டேங்கிற. இப்படியே ஊர் சுத்திட்டு இருக்க. நீ என்னைக்கு படிச்சுட்டு, என்னைக்கு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் நீ ஏத்துக்க போற? இப்ப நீ வந்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ் இல்லன்னு தான் நீ இது பண்ணணுமா? குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்க மாட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்க பார்த்தோம்னா, இங்க ஹீரோவோட அந்த ஆள் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த ரிப்போர்ட்லாம் காட்டுவாரு. இன்ட்ரஸ்டிங் அப்படின்ற மாரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட சிஸ்டர். அது எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஹீரோயின் யார லவ் பண்றாங்களோ அவங்கள தானே லவ் பண்ணி ஆகணும். உடனே அவர் கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப வந்துட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த அந்த புது ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவரோட வந்து கார்ல வந்து இறங்கும். அதோட நெறைய 4, 5 பசங்களும் வந்து இறங்குவாங்க. இப்ப அவங்கலாம் சேர்ந்து கிராஜுவேஷன் பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்காக தான் இத அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸ வாங்கியிருக்கு. ஹீரோயினும் வாங்கி கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வாங்கி குடுக்கல. இப்ப இவங்க எல்லாரும் வந்த உடனே பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குவாங்க. இங்க தான் நம்மளுக்கான பார்ட்டி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் சொல்லுவாரு. ஏன்னா அவர் ரொம்ப பணக்காரரா தான் இருப்பாரு. அப்ப இங்க மத்த பசங்க என்ன சொல்லுவாங்க, "என்னடா நீ உன்னோட கேர்ள் ஃபிரெண்டே இன்னும் வரலையே. இவ உன்னோட ஜஸ்ட் ஃபிரெண்ட் அவளே வந்து நிக்கிறா." அதாவது அவங்க கூட ரொம்ப கை கோர்த்துட்டு ரொம்ப இதா இருக்காங்கல்ல. அவளே வந்து நிக்கிறா. "நீ உன்னோட லவ் பண்ற பொண்ணு இன்னும் வரலையேடா" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "என்ன அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறியா? இன்னைக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி இருக்குன்னு தெரியாதா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன் நீ வரல இன்னும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்கிட்ட அந்த பார்ட்டிக்கு போடுற மாரி ட்ரெஸ் இல்ல. அதனால என்னால வரதுக்கு ஒரு மாரி இருக்குன்னு" சொல்லவும், ஹீரோ இந்த லவர் பாய் என்ன சொல்வாருன்னா, "அதெல்லாம் நீ என்ன யோசிக்கிற? நீ என்னோட லவர் தானே. கிளம்பி வா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லவும், "உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? நான் இருக்கிறத ஏதாவது போட்டு வரவான்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின் வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. அதாவது அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது லைட்டா கிழிஞ்சிருக்கும். அத மேனேஜ் பண்ணி போட்டுட்டு வந்துருவாங்க. வந்த உடனே இப்ப எல்லாருமே ஆவுன்னு கத்திட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னா, "உன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கா. அதுவும் லேட்டா வந்திருக்கா. சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கிழிஞ்ச துணிய போட்டுட்டு வேற வந்திருக்கா. அவ கிழிஞ்சத அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி கத்துவாங்க. உன்னை இன்சல்ட் பண்றதுக்கே இந்த மாரி வந்திருக்கா அப்படி இப்படின்னு. இப்ப இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஹீரோனோட சிஸ்டர் என்ன பண்ணும்னா வந்துட்டு, இந்த லவர் பாய் கிட்ட ஒரு சின்ன பேப்பர்ல ஏதோ ஒரு திங்ஸ குடுக்குது. "இன்னைக்கு நைட்டு நீ ஆவல" அப்படி இப்படின்ற மாதிரி குடுக்கவும், "நீ எப்பவுமே என்ன புரிஞ்சு நடந்துக்கிறவ நீ மட்டும் தான்ற" மாரி அவர் வேற அந்த பொண்ண கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயின் வந்த உடனே அது அந்த பக்கம் ஒதுங்கிரும். உடனே இந்த லவர் பாய் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின பக்கத்துல உட்காரு, பக்கத்துல உட்காரு அப்படின்னு உட்கார வைப்பாரு. ஹீரோயின் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் இந்த மாரி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்களா, உடனே அந்த பையன் என்ன சொல்வான்னா வந்துட்டு, "எல்லாரும் வாய் மூடுங்க. யாரும் அவள எதுவும் கிண்டல் பண்ணவே கூடாது. இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து அது குடுத்த அந்த மிக்ஸ் பண்ணிடுவாரு. மிக்ஸ் பண்ணி, "இத நீ ட்ரிங்க் பண்ணி எல்லார்கிட்டயும் வந்து உன்னோட மன்னிப்ப கேளு." அத ட்ரிங்க் பண்ணா எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்கான சமமா. சோ அத ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லும்போது, அந்த ஹீரோயின் வந்துட்டு தயங்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இவர் வலுக்கட்டாயமா இது பண்ணும்போது அவங்க ட்ரெஸ்ல சிந்திரும். உடனே என்ன பண்ணுவாங்க, "நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு வந்துருவாங்க. அப்ப அவங்க ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பண்ணிட்டு, அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே அவன நான் கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு நான் அவன கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த பார்ட்டி நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போணும் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. அதாவது அவங்க ட்ரிங்க் பண்ணவும் இப்ப தயாராகி வராங்க வெளிய. வரும்போது தான் இவர் வந்து அந்த மிச்சம் இருக்கிறத வந்து அந்த கிளாஸ்ல கொட்டிட்டு இருப்பாரு. அப்ப கொட்டிக்கிட்டே அவர் என்ன யோசிப்பாருன்னா வந்துட்டு பேசுவார். வாய் தொறந்து பேசுவாரு. "லாஸ்ட் டைம் உனக்கு நான் வந்துட்டு இதே மாரி பண்ணேன். ஆனா அந்த பார்ட்டில இருந்து நீ தப்பிச்சு போயிட்ட. இந்த தடவ நீ என்ட்ட தப்பிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்ப என்ன காரணம்னா, லாஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட மாட்டுனாங்கல்ல, அதுக்கு காரணமே இவர்தான். இந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுத்து அதுலருந்து தப்பிச்சு ஓடும்போது தான் ஹீரோ பார்க்குற மாரி ஆயிடுச்சு. இருக்கும்போது ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நின்னு கேட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இவருங்க ஹீரோயின் பார்த்தத பார்த்திருக்க மாட்டாரு. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, வா வா ட்ரிங்க் பண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்வார். இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த தங்கச்சி பொண்ணு வேற என்ன பண்ணும்னா, திரும்ப திரும்ப அவர்கிட்ட இதெல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கும். குடுத்துட்டு என்ன சொல்லும்னா, "அவள நீ இன்னைக்கு என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு அவ மிஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோ. இத நாளைக்கு யூஸ் பண்ண வச்சுக்கோ" அப்படின்ற மாதிரி அவர்ட்ட அந்த மாரி சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கு. இது மானங்கெட்டத்தனமா. இது மாரி குடுத்துட்டு இருக்கவும் ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. வந்து உட்கார்ந்தோனே இவர் பாட்டுக்கு அவங்கள்ட்ட குடுக்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அத ட்ரிங்க் பண்ற மாரி போயிட்டு அவர் மூஞ்சில ஊத்தி விட்டுருவாங்க. உடனே அவருக்கு கோவமா தாங்காது. ஹீரோயின புடிச்சு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுரும். "இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா? உன்ன போய் இந்த பார்ட்டி கூப்பிட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சு ஹீரோயின் சொல்லுவாங்க, "லாஸ்ட் டைமும் உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு விபத்து நடந்தது. அதுக்கு காரணம் நீதான்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு நடந்திருக்கும்ல, நான் வந்துட்டு எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல. அப்ப இவர் தானே இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமா இருக்கும். உடனே அவருக்கு கோவப்பட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு இப்ப ஹீரோ வருவாரு. ஏன்னா பார்ட்டி நடக்கிற இடம் தானே, எல்லாரும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது இப்ப எல்லாரும் அவர் ரொம்ப பணக்காரரா இருக்கவும் எல்லாம் அப்படியே அந்த பையன் வந்து பயந்தே போயிடுவான் இப்ப. "இல்ல இது எங்களுக்குள்ள காலேஜுக்குள்ள ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாங்க அப்பப்போ சண்டை போட்டுப்போம், சேர்ந்துப்போம்.
போது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். உடனே ஹீரோ ஒரு முறைச்சு பார்த்துட்டு தான் ஹீரோயினை பார்க்கும்போது அன்னைக்கு ஹீரோயினை பார்த்த ஞாபகத்தில் இப்போ அவருக்கு ஞாபகம் வரும் எல்லாமே. பார்த்தோன்னா பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதாவது அவங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டக்குன்னு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக எந்திரிச்சு போய் ஹீரோட கையை போய் பிடிச்சிப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த லவர் பாயோட அங்கிளாக வேற இருப்பாரு. அங்கிள் வந்து இப்போ மிரட்டுவார், என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை நாங்கள் சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரா. இவர் அங்கிள் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் கையை போய் பிடிச்சிக்கிட்டு என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், என் அங்கிள் கிட்ட போய் என்ன கையை பிடிச்சிட்டு என்ன பேசி என்ன அசிங்கப்படுத்துற அந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுவார். அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நான் ஆல்ரெடி ஒரு நாள் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணில, அப்போ நான் இவர் கூட தூங்கிட்டேன் இப்படி சொல்லிடுவாங்க எல்லாரும் முன்னாடியும். அப்போ இவர் இன்னையிலேருந்து வந்துட்டு நான் உனக்கு ஆன்ட்டி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவருக்கா இப்போ ஹீரோக்கு என்ன பண்ண தெரியாது, எது என்ன அவருக்கு ஒன்றுமே புரியாது இவங்க சொல்கிறதெல்லாம். உடனே இப்போ எல்லாருமே என்ன யோசிச்சுட்டே இருப்பாங்க, அப்போ உன்னோட லவ்வர் பொண்ணு வந்துட்டு உங்கள் அங்கிளுக்கு வந்து ஆன்ட்டி ஆக போகிறாளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே ஹீரோயின் சொல்கிறது நம்ப மாட்டாங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்படி யாரும் நம்பலைன்னா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன், இவருக்கு வந்து பர்த் மார்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட கிட்ட ஒரு மச்சம் மாதிரி இருக்கும். அந்த மச்சத்தை கரெக்டாக அது இருந்துரும். உடனே இப்போ யாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த பையன் அந்த அவங்களாம் இருக்காங்களா, அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த லவர் பையன் வந்துட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஹீரோயின் வந்துட்டு, சாரி அவன் இந்த மாதிரி எனக்கு வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், அதனால தான் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணார், கையை பிடிச்சி இழுப்பாரு. இழுத்த உடனே வந்துட்டு, அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ நினச்ச நேரத்துக்கு நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ வந்து அந்த பேப்பர் எடுத்து காட்டிடுவாரு. நீ பிரெக்னெண்ட்டாக இருக்க, இது என்னோட குழந்தையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை இருக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யாரு கூட அந்த மாதிரிலாம் பழகலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவார், பணத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த கார்டு இருக்குல்ல அதை எடுத்து கொடுப்பாரு. இது வந்துட்டு இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான பணம், இது காம்பன்சேஷனாக இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, லேட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறோம் நான் வரேன்னு சொல்லிட்டு அதை வாங்காமே போயிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், அவங்களோட ஆளுங்களை அனுப்பி இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொண்டு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவார். இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, வந்து இன்னும் நான் கிராஜுவேட்டே முடிக்கல, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு அந்த சிஸ்டர் இருக்கல, அதுவும் அந்த லவர் பையன் 2 பேர் வருவாங்க. ஹீரோன் அந்த பேப்பர் வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட அந்த பேப்பரை பிடுங்கிடுவாங்க. பிடிக்கிட்டு பார்த்தியா அப்போ அவள் சொன்னது உண்மைதான், உண்மையிலேயே அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலே கோவப்படுவாங்க. உடனே அவங்க அம்மா வேற கால் பண்ணி ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ சொத்தெல்லாம் அப்படி போய்டும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இந்த லவர் பைக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவார், ஹீரோயினை பிடிச்சி அவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்களை கொண்டு வந்து மொட்டை மாடியில் வச்சுட்டு, நீ என் வீட்டுக்கே வந்துட்டு என்ன லவ் பண்ணிட்டு என் வீட்டுக்கே அங்கிளை கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்கள பிடிச்சி பால்கனி தள்ளி விட போகும்போது ஹீரோ கரெக்டாக வந்து அவங்களை காப்பாற்றிடுவார். அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுருவார். இப்போ அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அவரும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். ஹீரோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்துருவாங்க. வந்த உடனே இப்போ ஹீரோனை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க குழந்தைங்களா இந்த ஆபத்தும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், ஹீரோனும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த லவர் பாய் என்ன சொல்வான்னா, நீங்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி அது பெரிய விஷயம்லாம் கிடையாது, இது வந்து நம்ம குடும்பத்து பிள்ளையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகிடும். பாட்டிக்கு என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் அவளுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரோட குழந்தையோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். வாங்கினா வந்துட்டு வேணும்னா டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோக்கும் அவங்க அம்மாக்கெலாம் அந்த மாதிரி இருக்காது, அவங்க பாட்டிக்கெலாம் இருக்காது, இவர் தான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேறு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. உடனே அதுக்கும் அந்த பையன் என்ன சொல்வானா, அப்படி நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட அதுவும் பொய்யா தான் சொல்வீங்க, ஃபேக்காக தான் கொண்டு வருவீங்க, எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்று ஹீரோ மிரட்டி விட்டுருவார், வாயை மூடுறியா இல்லைன்னு சொல்லுவோம், அமைதியாக இருப்பார். இந்த நேரம் பார்த்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு இப்போ அவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ இப்போ ஹீரோன்ட்டு என்ன சொல்லுவார்னா, இன்னையிலேருந்து நீ நான் இருக்க இடத்துல தான் நீ இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு வந்து ட்வின்ஸாக இருக்காங்க, அதுவும் ரெண்டு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இப்போ ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்து உண்மையிலேயே அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவர் வேற கேட்பார், அதாவது அந்த லவர் பாய் கேட்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ இப்போ பெரிய ஒரு கொச்சியை மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இன்னொரு தடவை நீ என்கிட்ட ஏதாவது தப்பாக நடத்துக்கு முயற்சி பண்ண அப்படின்னு வந்துட்டு அவ்வளோதான் உன்னை அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருவாங்க. அதோட ஹீரோ அவங்கள பார்த்து ரசிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ரூமை காட்டுவார். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த ரூமை டெக்கரேட் பண்ணி பலூன்ஸ் எல்லாம் கட்டி விட்டு வச்சிருப்பாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு ஹீரோ கேட்பாரு. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து அங்கிள்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு வயசெல்லாம் ஆகலை, நீ அங்கிள்லாம் கூப்பிட வேண்டாம்னா அப்புறம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஏதோ ஒன்று கூப்பிடு அப்படின்ட்டு ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வாசலில் அந்த பாத்ரூம் வாசலில் வந்து இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த லவர் பையன் என்ன பண்ணுவான், அவங்க வலிக்கு விழணுன்றதுக்காக எதையோ அங்கே கொட்டி வச்சிருவான். ஹீரோன் வந்துட்டு பாத்ரூம் கதை திறப்பாங்களா, அப்படியே அவங்களுக்கு வலிக்கிட்டு போய் பால்கனி வழியாக தாவி அப்படியே பால்கனி பக்கமாக வந்து குதிச்சு அங்கே கீழே வந்து ஸ்விம்மிங் பூலில் ஹீரோ குளிச்சு
குளிச்சிட்டு இருப்பாரு. அவர் மடியில வந்து குதிச்சிருவாங்க. இத பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. எங்கேருந்து வந்து விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு மேல தான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ விசாரிக்க சொல்வாரு. அவருக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் ஹீரோயின பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ ஒரு வழியா கொஞ்ச நேரம் இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே இப்ப ஹீரோயின வந்துட்டு ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வருவாரு. அப்ப ஹீரோயின்ட்ட சொல்வாரு, திரும்ப யாராவது பண்ணா என்ட்ட இப்பதான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்க. திரும்ப பண்ணா சொல்ல என்னத்த சொல்றது? அதோட அவர் வேற அப்படி சொல்லவும் ஹீரோனும் சரின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுன்னு இவர் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு இருப்பாரு. தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ இப்ப எந்திரிச்சு போயிடுவாரு. போனவர் என்ன பண்ணுவாரு, அதே மாதிரி அவங்க ஆளுங்களோட கண்ணுல ஒரு மாஸ்க் போட்டு உட்கார்ந்திருப்பாரு. இப்ப அவங்க கிட்ட குற்றவாளியா நிக்கிறது யாரு அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்கான்ல அவன் தான். அவனை அடிச்சு புடிச்சு கூட்டு வந்து ஹீரோ முன்னாடி போட்ட உடனே என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடின்னு சாத்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாங்க. வரும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ பார்க்க தான் வருவாரு. அவங்க தூக்கத்துல என்ன பண்ணுவாங்க, ஹீரோவை ஹக் பண்றேன் கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிருவாங்க. அதோட ஹீரோயின் நல்லா திருப்பவும் தூங்கிடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து காலையில எந்திரிச்ச உடனே அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் இறங்கி வருவாங்க. அதோட சாப்பிடலான்னு சொல்லும் போது ஹீரோ காட்டுவாரு, நீ என்ன பண்ணியிருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி காட்டுவாரு. நானும் அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, சின்ன பசங்கன்னா அப்படித்தாம்மா ஏதாவது செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப வெக்கப்பட்டு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்காங்க திரும்பவும் உள்ள வருவான். அவன் முகம்லாம் காயமா இருக்கும். ஏன்னாச்சும் உனக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுவான். இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டில் இருந்தால் உனக்கு போர் அடிக்குமா, நீ ஏன் வீட்டிலே இருக்க, அவனோட ஆஃபீஸில் நீ போய் ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். ஹீரோனுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுநாள் அவங்க வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது இந்த லவர் பாய்க்கு அவ்வளோ கோவம் வரும். அவன் வீட்டுக்கு வந்தது இல்லாமல் ஆஃபீஸ் வரைக்கும் நீ வரப்போறியா, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை நல்லா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க, அதாவது இன்டர்வியூ மாதிரி வருவாங்க. வரும்போது அந்த மேனேஜர் பொண்ணு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை வந்துட்டு வேலையில் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எதுக்காகன்னு சொல்லி கேட்பாங்க. மணி இப்போ என்ன ஆகுது, 9 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ, நீங்கள் அந்த டைமுக்கு வரல, ஸோ நீங்கள் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ 8:55 தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதனால என்ன, இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்குது, நீங்கள் மொத்தத்தில் லேட்டு தான் அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. என்ன நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் இந்த ஆஃபீஸோட மேனேஜர்னு சொல்லுவாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. அதை ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வேலை இவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமோன்ற மாதிரி அதுவும் விட்டுரும் அந்த மேனேஜர் பொண்ணு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஃபைல்ஸை கொண்டு வந்து ஹீரோயின் தலையில் போடுற மாதிரி போடுவாங்க. இது எல்லா வேலையும் நீ முடிக்கணும்ட்டு. இவ்வளோத்தையும் என்னால் எப்படி முடிக்கும்னு சொல்லி கேட்கும்போது அது முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் ஓவர் நைட்டுக்கு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோ அவர் ரூமில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த விஷயம் அந்த விஷயம் இருக்குது. ஹீரோ வந்து மாஸ்க் போட்டு சில வேலைகள்லாம் பார்க்குறாரு. இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். அப்போ ஹீரோ வந்து எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது யாருமே ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் மட்டும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அது ஹீரோயினுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு புரியாதவொன்னே இவர் எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாரு. ஹீரோ அந்த டேபிள்லேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்ப்பாரு. ஹீரோ நல்லா அசந்து தூங்குவாங்களே, இவர் தூங்கும் போது எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. அதோட இப்போ ஹீரோயின் அங்கேயே தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஆகிடும். ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஹீரோ எழுதி வச்சிருப்பாரு. உன்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் முடிச்சிட்டேன், உனக்கான சாப்பாடும் வச்சிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சிருப்பாரு. ஹீரோயின் முழிச்சு பார்த்தோன்னு அதை படிச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த மேனேஜர் பொண்ணு வந்துடும். உன்னை ப்ராஜெக்ட் முடிக்காமல் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சாப்பிட்டுட்டு இருக்குன்னு கேட்கும்போது, ப்ராஜெக்ட் தானே இந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எடுத்து கொடுப்பாங்க. அதை எடுத்து பார்த்தோன்னே எப்படி இது அவ்வளோ சீக்கிரம் வேலை எப்படி முடிஞ்சது, அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு இருக்கோம். வந்த உடனே இப்போ இந்த மேனேஜர் பொண்ணு தான் கேட்பாரு, உங்களுக்கு கொடுத்த ஒர்க் என்னாச்சு, அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கிட்ட முடிக்க சொன்ன வேலை தான் இத்தனைக்கும். அது உடனே அதை என்ன பண்ணும், நீங்கள் சொன்னதை விட பெட்டராகவே நான் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அதை கொடுக்கும்போது ஹீரோன் வந்து சொல்லுவாங்க, இல்லை இது அவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவள் அப்படி தான் போய் சொல்லிட்டே இருக்கா, அவளை நான் வேலைக்கே சேர்க்க வேணும்னு கூட உங்கள்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட டேலண்ட்டை நீங்கள் இந்த ஃபைலை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு கொடுக்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அப்போ அதை என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி கிராஜுவேஷன் இந்த இடத்துல முடிச்சிருக்கேன், என்னோட காலேஜ் வந்து அந்த மாதிரி உள்ளது இந்த மாதிரி உள்ளது, நான் ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதை முடிச்சதே ஹீரோ தானே, அவருக்கு இது சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். உடனே என்ன பண்ணுவார், அந்த ஃபைலை தூக்கி அப்படியே விட்டெறிஞ்சிருவாரு. உடனே இதுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இவ்வளோ நேரம் ஹீரோ பேசிகிட்டே இருக்காது, அந்த மாஸ்க்கை போட்டு தான் பேசிகிட்டே இருக்காரா. மாஸ்க்கை போட்டு பேசினதுனால அது ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடையாளம் வர தெரியல. அதனால் இவங்களை அப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்லும், அது செக்யூரிட்டிங்களெல்லாம் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்றோம். ஹீரோ கண்ணுக்கிட்ட மறைச்சிருக்க அந்த மாஸ்க்னால அது ஹீரோ தான் அப்படின்றது யாருக்குமே அடையாளமே தெரியாத. ட்ரெஸ் எல்லாம் அவர் ஹீரோ மாதிரி தான் போட்டிருக்காரு, கண்ணை மட்டும் மறைச்சிருக்காரு. அதில் வேற யாரோ ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மேனேஜர் பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோவை எல்லாரையும் அடிக்க சொல்லும். உன்னை ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, 1 2ன்னு சொல்லும் போது என்ன தப்பிச்சு ஓட பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். உன்னை ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஃபயர் வந்து ஒரு இதை வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதை எடுத்துகிட்டு இப்படி இந்த புகையை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடிடும். உன்னை ஹீரோ நீ எப்படி இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்டும்போது, ஆமாம் சில நேரத்தில் நம்மளுக்கு ஆபத்து வரும்போது நம்ம இப்படி தான் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஓகே லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோனு கிளம்பி போயிடுவாங்க வீட்டுக்கு. இப்போ ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இந்த ஹீரோ கிட்ட வந்து பேசும், நீ வந்து யாரு, நீ எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோ அந்த மாஸ்க்கை மட்டும் கலட்டு வரா. பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப பயந்தே போயிடும். உனக்கு என்ன திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அவர் வந்து மிரட்டிட்டு இருப்பாரு. வீட்டில் அவங்க பாட்டி இருக்காங்களா, அவங்க பாட்டி இருப்பாங்க, அந்த லவர் பையன் அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க,
இப்போ நீ எங்களோட வீட்டுக்கு மருமகள் ஆனதுனால உனக்கு இந்த சொத்து பத்திரம் நாங்கள் பிரித்து கொடுக்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கு ஒன்று ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு பேசுறதுக்குள்ள இந்த பையன் என்ன சொல்வான்னா, இது குடும்பத்துக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இதில் வந்து சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்து அதை நான் பண்ண மாட்டேன், நான் உன்னோட அங்கிளோட ஒய்ஃப்னு சொல்லும்போது நீ எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கோவமாக ஹீரோன் வந்து கோவப்படுவார். ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ எல்லாமே தெரிஞ்சிடும். ஹீரோட பாட்டியும் வந்து ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இங்கே வந்துடுவாங்களா, இந்த லவர் பாய்க்கு எங்கே எல்லா சொத்தும் ஹீரோயின் பேரில் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது ஒரு கவலையாக இருக்கும். அதோட ஹீரோயின் இங்கே வந்துருவாங்க. வந்த உடனே இப்போ இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அப்படியே எங்கள் ஆஃபீஸ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன் கொஞ்சம் நாட்டியாக அந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க. அதோட ஹீரோக்கு ஹீரோ ஞாபகமாகவே இருக்கும். ஆஃபீஸ் வந்தோடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்பாரு, இந்த மாதிரி ஒரு நைட் தான் அவ கூட நான் ஸ்டே பண்ணேன், ஆனால் அவளை எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியாது. இப்போ சரி சரி வெளியே போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஆளை வெளியே அனுப்பி விட்டுருவாரு. வந்து கிளம்புவார. வெளியே கிளம்புறதுக்கு கரெக்டாக அவர் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துக்கு போய் ஹீரோயின் வந்துட்டு நானும் வரேன் வேக வேகமாக ஓடி வருவாங்க. ஹீரோ வந்து கதவை திறக்க மாட்டார். உடனே ஜன்னல் பக்கம் நின்று தட்டிட்டு இருப்பாங்க, கார் ஜன்னலை. உடனே ஹீரோ வந்து ஜன்னலை மேலே ஏற்றி விட்டுருவாரு. அப்புறம் லைட்டாக அடிப்படுற மாதிரி அடிப்பாங்க. நீ போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவாரு. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவருக்கே தெரியாமல் திரும்ப அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கே வருவாங்க. ஆனால் ஹீரோ அங்கே வந்திருக்க மாட்டார். இவங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே ஹீரோயின் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ தான் ஹீரோ இன்னும் கல்யாணம் பண்ணல, அப்படி இப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, அந்த மாதிரி விஷயத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு தானே, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா மாடர்னாக கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டு ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஹீரோன்னு ஒரு பார்ட்டி கூட்டு வருவார். அதே பார்ட்டியில் ஹீரோனோட சிஸ்டர் வேறு நின்றுட்டே இருக்கும். இவங்க இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. கூட வந்திருப்பாங்களா, அதனால இதுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. அதுக்கு தான் தெரியும்ல, அதான் லவர் பாயோட அங்கிள் கூட தான் இப்போ ஹீரோயின் இருக்கா அப்படின்ற விஷயம் அதுக்கு தெரியும்ல. அதோட அது ரொம்ப கோவமாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அங்கே கூட இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், ஹீரோயின் நல்லா அசிங்கப்படுத்தணும்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்களும் ஹீரோயின் சொன்னபடி ஹீரோயின் அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள மிரட்டி விட்ட உடனே ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க வைப்பாரு. இப்போ நான் சொன்னதை நீ கரெக்டாக செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற அவங்களுக்கு சொன்ன மாதிரி பணமும் கொடுக்கும். சமாதானப்படுத்திட்டு ஹீரோ உட்காந்துட்டே இருப்பாரு. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு இருக்குல்ல, அது சிஸ்டர் இருக்குல்ல, ஹீரோயின் இப்போ லைட்டாக தூக்கத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க. அந்த நேரம் இது வந்து ஹீரோவை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போகிற மாதிரி வர சொல்லிடும். அந்த ரூமுக்கு ஹீரோ வந்த உடனே இது என்ன பண்ணும், முயலுக்கு ரேபிட் மாதிரி ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கும். அதுக்கு காது கை இருக்க மாதிரிலாம் ரேபிட் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு எப்படி என்ன வந்து மயக்கமாக இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா, அதே மாதிரி ட்ராமா நம்மளும் பண்ணோம்னா இவன் நம்ம கூடயும் அந்த மாதிரி இருந்துருவோம், அப்போ நம்மளும் இந்த மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகலான்ற மாதிரி இது மாதிரி ஒரு சீப்பாக ஒரு ஐடியா பண்ணிடும். அதனால ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்லும், நான் வந்துட்டு இந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். பிடிச்சி தள்ளி விடுவார் ஹீரோ. அதோட பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ஆளுங்களை விட்டு வெளியே தூக்கி வீச சொல்லிடுவார். ஹீரோ இப்போ வேக வேகமாக வெளியே வருவார். வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் எந்திரிச்சு வெளியே வந்துட்டே இருப்பாங்களா, இப்போ அவங்கள்ட்ட போய் அப்படியே கிஸ் பண்ண அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்காக அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. வந்துருவாங்க. அப்போ ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கும். இந்த மாதிரி எப்பயாவது இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், நான் உண்மைதான் உண்மையிலே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்வார். அது 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வரும், அதை சாப்பிட்ருப்பாங்க. ஹீரோயின் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ உடனே பதறி போயிடுவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ அலர்ஜியாக இருக்குது, சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த சாப்பாடு யார் கொடுத்துருப்பான்னா அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்ததில் அந்த பொண்ணால் தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரியவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு ஹீரோ வந்து பனிஷ் பண்ணி விட்டுருவாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு உட்காந்துட்டு. எல்லாமே இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு இருக்குல்ல, அது மன்னிப்பு கேட்டு உடனே இவரும் மன்னிச்சு விட்டுட்டே இருக்காரு. இப்போ அடுத்தது அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு இப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்தா அது உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து அந்த குழந்தையால அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது, ஒரு லக்கா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இது பார்த்துட்டு வந்து சொல்லும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி தூக்கி வீசிடுவாரு. அதோடு இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே அந்த சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அது 2 ஒன்று சேர்ந்துக்கும். இப்போ இது என்ன பண்ணோம், இருக்கிற முகத்தில் அந்த முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தன்னை அசிங்கமாக்கிக்கிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப ஸ்டைலாக நடந்து வந்து பேசிகிட்டே இருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வார், ஹீரோ நாங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே 2 பேருமே ரொம்ப கொஞ்சிக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா, சரி ஓகே நான் கல்யாணம் தான் பண்ணிக்கல, நான் என் அக்கா கூட நான் இங்கே இருந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், சரி போ நான் போது இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க அங்கே அப்படியே வேலை பார்க்குற மாதிரி, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சீடெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்களா, அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் ஹீரோ தன்னை பார்க்குற மாதிரியே. அப்போ ஹீரோ பார்க்கும்போது அது கையில் வந்துட்டு ஒரு ஹார்ட்டின் போட்டு அவ்வளோ பெரிய ஒரு மச்சம் இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பர்த் மார்க் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக அது கையை பிடிச்சி கேட்பாரு. அது நான் பிறந்ததுலேருந்தே என் கூட தான் இருக்குன்ற மாதிரி அது சொல்லிட்டே இருக்கும். உன்னை ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க.
இல்ல இதுன்னு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே அந்த கைய விடாம புடிச்சுக்கிட்டே இருப்பாரா, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஆனா ஹீரோயினுக்கு கோவமா ஒரு ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஒரு மாரி உறுத்தும். உடனே ஹீரோயின் கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அவ்வளோ சமாதானப்படுத்தி, "இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக அவகிட்ட அத பார்த்தீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஒரு தடவ எனக்கு வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த கார் ஆக்சிடென்ட்லேருந்து அவ தான் என்ன காப்பாத்துனா. அந்த மச்சம் இருந்தது. அதனால தான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அப்பனா இப்ப உன்னோட வாழ்க்கைய காப்பாத்துனது அவ தான். அதனால நீ அவளுக்கே இல்லன்ற மாரி முடிவு பண்ணிட்டியா? அப்படின்னோனே, "இல்ல திடீர்னு அவள பார்த்தோனே எனக்கு ஒரு மாரி நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. "அன்னைக்கு அவள நான் முகத்த பார்த்த மாரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இந்த மச்சத்த வச்சு தான் எனக்கு அடையாளம் தெரியுது. அன்னைக்கு அவள பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணேன். எனக்கு பிசினஸ்ல வந்து எல்லாமே வந்து ப்ராஃபிட்டா அப்படி இப்படி இருந்தது." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. "ஏன் உனக்கு என்ன பொறாமையா இருக்கான்னு?" ஹீரோயின பார்த்து கேட்க, ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிப்பாங்க. கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதோட 2 பேரும் இவங்க 2 பேரும் அப்படியே ஹாயா அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணும் வேக வேகமா ஹீரோட ரூமுக்குள்ள வந்துரும். அவங்க ரூமுக்குள்ள வந்தோனே, "எதுக்காக இந்த ரூம் வரைக்கும் வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல இப்படி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆன்டிக்கு அங்க வேலை பார்க்குற ஒரு ஆன்டிக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் இங்க தேடி வந்தேன்னு" சொல்லவும், "ஒரு லிமிட் இருக்கு. என் ரூம்குள்ள யார் வரணும், எப்போ வரணும்ன்றது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஹீரோ வந்து வெளிய அனுப்பிருவாரு. திரும்ப அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கா ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கும். வெளிய நின்னுட்டு அப்படியே கோவமா நின்னுட்டு இருக்கும். அசால்ட்டா இருந்துருவாரா, உடனே ரூம லாக் பண்ணிடுவாரு. அதுக்கு இன்னும் கோவமா ஆயிடும். திரும்பி பார்க்கும் ரூம் கதவ வெளிய தொரத்தி, கதவ வேற லாக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு இதுக்கு அவ்வளோ கோவமா இருக்கும். "நான் வந்துட்டு என் வழியில போனா உன்ன பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உன் வழியிலயே வந்து உன்ன நான் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன்." அப்படின்ற மாரி இது மனசுக்குள்ளே நினைச்சுட்டு அங்கிருந்து போயிடும். இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே நீ நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் சீக்கிரம் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து கிளம்பிருவாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டே இருப்பாங்க. திரும்ப வந்து பெல் அடிக்குமா, அவர் இப்படி பொய் சொல்லிட்டு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் வந்து கதவ தொறந்து பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குனு இவங்க வாயில ஒரு கர்ச்சீஃப வச்சு முடி தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுவரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா, அந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் ஒரு பக்கம் நின்னுட்டு இருப்பான். இதோட சிஸ்டர் பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு பக்கம் நின்னு மிரட்டிட்டு இருக்கும். "இப்ப உன்ன வந்துட்டு இப்பவே உனக்கு ஆப்பரேஷன் பண்ணி உனக்கு எல்லாமே பண்ணிருவோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லி மிரட்டுவாங்க. இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருமா, தெரிய வந்ததோட இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப இந்த பொண்ணு தானே இதெல்லாம் பண்ணுச்சு. ஆனா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு, அதுவும் வந்து தன்னை கையும் கட்டி போட சொல்லியிருக்கும். அப்ப ஹீரோ வந்த உடனே இப்ப யார காப்பாத்துறாருன்னு பார்க்குற மாதிரி. அவங்களுக்கு வந்துட்டு இப்ப லைஃப சேவ் பண்ண வந்து இந்த தங்கச்சி பொண்ண காப்பாத்தணுமா, இல்ல ஹீரோயின காப்பாத்தணுமான்ற மாரி அவர் கன்ஃப்யூஸ் ஆவார்ல. அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருமே காப்பாத்தணுன்ற மாரி ஹீரோ நெறைய பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப ஹீரோயின் தான் மயக்கத்துல இருப்பாங்க. அதுல யாரு இவங்கள ஹீரோயின தூக்கிட்டு போனது அப்படின்ற விஷயம் ஹீரோயின் மயக்கம் தெளிட்டுன்னு உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு இப்ப மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்கள்ட்ட கேட்பாரு. "உன்ன யார் இந்த மாரி பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அந்த பொண்ணோட பேர சொல்லுவாங்க. அப்பதான் இவருக்கு தெரியும். இந்த மாதிரி கூடவே இருந்துட்டு இது மாரி பண்ணிட்டு அவ்ளோ டிராமா பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ இப்ப கிளம்புவாரா, "எனக்கு வந்து பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயப்படுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியா விடாம ஹீரோ தான் இருக்க இடத்துக்கே கூட்டிட்டு போயிருவாரு. அவங்கள பாதுகாப்பா வச்சுட்டு இப்ப இங்க வருவாரு. இங்க வந்தவர் பார்த்தீங்கன்னா, அந்த லவர் பையன் இருக்கான்ல அவன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோனோட சிஸ்டர் பொண்ணால ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு மிரட்டி கேட்கும்போது, "நாங்க ஒண்ணும் போடல. அந்த பொண்ணு சொன்னது தான் நாங்க செஞ்சோன்ற" மாதிரி சொல்லுவாங்க. கேட்கும்போது யார் யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோக்கு இப்ப தெரிய வந்துரும். ஹீரோ சும்மா இல்லாம அத்தனைக்கும் காரணமானவங்கள அத்தனை பேரையும் தண்டிக்கணும்னு நினைப்பாரு. அதோட ஹீரோயின திரும்ப கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதனால அதுக்கப்புறம் ஹீரோயின திரும்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு விசாரிக்கும்போது தான் தெரிய வரும் யார் யாரெல்லாம் காரணமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையுமே பிடிச்சு தண்டிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.